அழைத்தரன்று அட சேதுபதி சேதுபதி அழைத்தரன்று உடனே முத்துரசு ஓடி வாரு அண்ணாமல சண்டால நடந்து நடந்து திவேகமா நான் தான் ஓடி வாரு. ஆமாண்ணே போயிட்டு வந்துரு. ஆமா நண்பா ஆமாண்ணே தாங்கள் அழைத்த காரணம்? நான் அழைத்த காரணமா என்ன? இன்னைக்கு என்ன கிழமை? தை மாதம் 3ஆம் தேதி எங்க வெள்ளிக்கிழமை. எங்க போறதா வழக்கம்? புறங்காமட்டி ஜல்லிக்கட்டுக்கு. சரி அப்புறம் பின்ன சொல்ற பின்ன கேக்குற சொல்லுங்க. 15 நாள் ஆகுது. ஆகுது. எங்க போன நீ? நானும். ஆமா உங்களை பார்த்து 17 நாள் ஆகுது. நீங்க எங்க போனீங்க? நான் வந்தா நீ வர்றதில்ல, நீ வந்தா நான் வர்றதில்ல. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கிறேன். என்ன நடக்குது? லீவ் விட்டாங்க. நின்று வச்சு வாங்கின நடக்கும். அப்படி சொல்லு. இருக்கட்டும் எல்லாம் தலைதாம்பம் நோந்து பார்த்துட்டே தெரியுது. அதை சொல்லு. அதனால நண்பா அது மட்டுமா தாங்கள் மகனுக்கு 5வது பிறந்தநாள் விழா ஆலோகலமா அரங்கத்தில் நடந்து வருகிறது. அரங்கத்திலேயே வீட்லயும் நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரும் கூட்டமாக சேதுபதி மகனுக்கு 5வது பிறந்தநாள் நடக்குதா? அடடே அவன்கிட்ட போனா எல்லாமே வாங்கலாமே. ஆமா பெரிய பெத்த பணக்காரன். பின்ன சொல்றேன் அப்படின்ட்டு நாட்டு மக்கள் வாரி அலையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நண்பா அதனால பரிசு கொண்டு போகணும். நம்மள்ட்ட காசு இருக்குமா? நம்மள யாரு? நம்மள குடியாரப்பைய. அப்புறம் எப்படி காசு இருக்கு? எங்க இருக்க? எடுத்த மலை வந்த வீடு. அவ்வளவுதான். எடுத்த மலை வந்த வீடு ரெண்டும் ஒரு இடத்துல தான் இருக்குது. இருக்கிற நண்பா நம்ம குல வழக்கப்படி ஆட்டம் பாட்டத்தோட வேட்ட மார்க்கமாக தம்பி சின்னா அதே போக்குல போகணும். ஆமா சாமி. போனோம்னா சும்மா போக முடியுமா? ஆமாங்க. ஆட்டம் பாட்டத்தோட போகணும். ஆமா நண்பா 3 நாளா ஆச்சு உன்னை பார்த்து. ஆமாங்கிறேன். இருந்தாலும் 10 பைசாவுக்கு தேரல. இல்ல இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அதாவது தயவுசெய்து இந்த தூங்குற கொஞ்சம் எழுப்பிடுங்க. கோச்சுக்காமம்மா இதுல இருந்து தான் கதை. அதனால எழுப்பிட்டு கவனமா பாருங்க. நீங்க பார்த்துருந்தாலும் பார்க்காவிட்டாலும் காலையில எல்லா பேத்துக்கும் சாப்பாடு உண்டு. அவசரப்பட்டு யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. பின்னாடி கொட்டைக்கு பின்னாடி நெல் வேகுதா இல்லை சாப்பாடு வேகுது? உள்ள பின்னாடி இப்போதான் நெல் ஒரு மூட்டை கிடக்கு. நெல் ஆமாங்க நெல் வேகுது. தொட்டிக்குள்ள வேகட்டு விட்டுருக்குறோம். இந்த 100 நாள் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் காலையில் நம்ம மைசெட்டுக்காரர் பாண்டி அண்ணன் சார்பாக 50 நாள் சேர்த்து 150 நாள் வேலை வாய்ப்பு அட்டை இவர் பப்பனுக்காரர் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பார் காலையில் 5 மணிக்கு. நான் தான் குளத்தோட தலைவி. அப்படிங்க தலைவரை ஏதோ ஒன்று வச்சுக்க. சரிண்ணே. ஆமாம் ஓவர் சொன்னா சரிண்ணே. ஏதோ ஒரு சொன்ன எல்லாரும் தயவுசெய்து தூங்குறவளுக்கு அட்டை பதிவு எடுக்கிறதா? தெரியுமாடா? தெரியும். என்ன அவரை சொன்னப்பா. சரிண்ணே. அதில் குல வழக்கப்படி ஆட்டம் படத்தோட போகணும்னா எப்படி போகணும்? ஹலோ இப்போ எக்க போனேன் நமக்கு. நம்மனே சேதுபதி நாட்டு கரண்டா சேதுபதி சிவகங்கை சீம கரண்டா. சேதுபதி நாட்டு கரண்டாம் சேதுபதி சிவகங்கை நாட்டு கரண்டா. சேதுபதி நாட்டு கரண்டா சேதுபதி சிவகங்கை சீம கரண்டா. சேதுபதி நாட்டு கரண்டாம் சேதுபதி சிவகங்கை நாட்டு கரண்டா. சேதுபதி 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 நாட்டு கரண்டா சிவகங்கை நாட்டு கரண்டாம். ஒயிலாட்டக்காரனடாம் வீரனடாம். ஆட்டத்தில் சிங்கமாடா சேதுபதி அழகுதுர வீரனடா. ஆட்டத்தில் சிங்கமாடா அழகுதுர வீரனடாம். கோட்டையிலே கொடி பறக்குது. கோட்டையிலே கொடி பறக்கும்.
டேய் இரு அப்புறம் ஊதுங்கடா நண்பா. உரங்காம்பட்டி வந்தாச்சு. வந்தாச்சு. தயவுசெய்து ஊதாதீங்கடா, கொஞ்சம் உள்ள வச்சிருங்கடா, அப்புறமா யூதிக்குவியா. அதனால உரங்காம்பட்டி வந்தாச்சு. மாட்டை பிடிக்கிறோம். 1000 பொற்காசு வாங்கணும். உனக்கு இருக்க மாதிரி தானே எனக்கு இருக்கும். இருக்குது இல்ல இருத்த நீ ஒரு ஆள் தான் ஒத்துக்க. அதனால மாட்டை பிடிக்க முதல்ல நான் போறேன், பின்னாடி நீ போ. அடமாடு ஓடி முத்துராஜ் வீரனடா வீரனடா மயிலக்கால சூரனடா மாடு பொடி அடடா வீரனடா வீரனடா மயிலக்காடு அடடா சூரனடா. அருமையான மாடு. ஏய் மாட்டப்பிடி அருமையான மாடு. ஏய் நகரப்பட்டி மணிமாடியா? ஆஹா அம்மனக்குட்டி மணிமாடா. ஏய் நகரப்பட்டி மணிமாடு. இந்த மாட்டை பிடிச்சா மைக் செட் சார்பாக ஒரு தங்க காசு, இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக ஸ்டீல் பீரோ. மாட்டப்படி என்ன மாடுன்னு ஆப்பிடாதா? மயிரை புடுங்கின மாடு ஐயா என்ன போனா முட்டை வருதா? மாடுன்னு முட்டை தாயா செய்யும். என்ன பிஸ்கொத்து மாடு? சி மாட்டு முகரைய பாரு. ஏன்னா நீங்க எந்த மாடு பிடிப்பீங்க? நான் பிடிக்கிற மாடுலாம் வேற மாடு. ஐயோ அடியில தண்ணியை தெளிச்சு விளக்கணையை போட்டு உருவணுன்னா குன்னிக்கிட்டு பின்னாடி போய் நிற்கும். அது என்ன மாடுன்னு? அது புள்ளக்காரி மாடு தான். அது பொம்பளை மாடுனே. அதுதான் நமக்கு பிடிக்கும். அதுவும் புள்ளையங்காரி. இது ஆம்பளை மாடுனே. இன்னைக்கு ஆம்பளை மாடு. ஆமாண்ணே. நம்மளால பிடிக்க மாட்டை பிடி பரிசே வாங்கு. மாட்டு மேல ஏறுற மாடு அத்தோட சாகுது. அதனால முதல்ல நீங்க மாட்டை பிடிக்கிறீங்க. போங்க மாட்டு முடி அண்ணனே வீரனடா வீரனடா ஏ வீரனடா அண்ணனா சூரனடா. அட மாடு முடி அடட டேய் 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 டேய். ஆஹா அருமையான மாடு. மாடு வெட்டது. பரிசப்புறம் வாங்கிட்டு போய மாட்டுக்காரரு நகரப்பட்டி மணி. பரிசப்புறம் வாங்கிட்டு போய். ஆஹா துண்டா போட்டு கட்டியா ரத்தம் ஒழுகுதையா. குடலை பிடித்து இழுத்து கட்டு. அட துண்டா போட்டு கட்டியா. சின்ன அவுத்து கட்டியா. இவனுக்கெல்லாம் தார்பாயை கிழிச்சு கட்டினாத்தேன். ஆத்தாடி எந்த தண்டி ஒரு அடே அப்பா நீ தொங்குறாடா. என்ன சாமி என்னால முடியல முத்து. என்னால தான் முடியல, உன்னை தாங்கி பிடிக்கல. அன்பா ஓய் எங்க போனாலும் கூடவே வருவியே. அதுக்கு என்ன மட்டும் மாடு முட்டிருச்சு. மனசை தளர விடாத. நீ என்னடா டூராடா போயிட்டு திரும்பி வர்றதுக்கு நான் வந்துட்டு. ஐயோ ஐயோ என்னால உன்னை விட்டுட்டு போக முடியல. என்னால தான் போக முடியும். ஆமா பெரிய நான் சிலுக்கு சுமி தான் என்னை விட்டுட்டு போக முடியல. நீ சாகுறியோ இல்லையா? இப்ப என்ன சாவு எடுத்துருவா டே நண்பா. ஐயோ தொங்கடா. இல்ல ஊரு பொம்மைகள் முக்கியமான அறிவிப்பு. 2 ஜேசிபி இருந்தா வர சொன்னேன். எதுக்குயா? உன்னை தாங்கி பிடிக்க. அதனால அட தாங்கி பிடியா தாங்கி பிடியா. அட போட்டு அமுக்குறானா டேய். அட பிடி 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 பிடி. அட தொங்குறடா வேலடா. வரிசையா நாடு இருக்குடா வேலடா. தப்பி நீ தொங்காதப்பா. என்னடா ஒரு குண்டா இந்த ஒரு சோத்து சட்டியே காலி பண்ணி இருப்போம். வயிறு இப்படி இடிக்குது. யாரா பந்த சிரிப்பு? ஆத்தாடி நண்பா. ஐயோ ஐயோ சாக போற எவனாச்சும் லவ் சாங் கேட்பானடா? இவன் தாண்டா கேட்குறேன். இங்கே நண்பா. அன்பா முத்து தாங்கள் மனைவி கேட்டால் என்ன தெரிவிப்பது நண்பா? வெளிநாடு சென்றிருக்கேன் சொல்ல வேண்டும் நண்பா. தாங்கள் மகன் கேட்டால் அண்ணவன் கேட்டால் வெளிநாடு சென்றிருக்கேன் என்று சொல்ல வேண்டும். நீ செத்துருவேப்பா. நான் சாகத்தான் போறேன். நீ எப்பதான் சாவே? செத்தாலும் மகனை உன் மகனை நீ என்னடா அருள்வாக்கு வந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கிற. ஆமா வந்துருச்சு நண்பா. அடடே நண்பா என்னால நிக்க முடியல முத்துராசு. என்னால தண்டா முடியல. அட தாங்க பிடியா 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 பிடி. மெதுவா 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 மெதுவா. அடே அப்பா. விதியே உனக்கென்ன தீராத பசியோ
ஐயோ நீ தின்னவுடன் எத்தனையோ கணக்கிடவில்லையோ தின்னவுடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ கணக்கிடவில்லையோ ஆளுக்கு ஒரு தேதி வைத்து ஆண்டவனலைத்தான் யார் அழுதால் அவனுக்கென்ன காரியம் முடிப்பான் ஆளுக்கு ஒரு தேதி வைத்து ஆண்டவனலைப்பான் பாட்டு படித்து விட்டியடா பூமியிலே பிறக்கும் போது தாய்க்குத்தான் பாரம் போகும்போது யாரிடமும் சொல்லாமல் போகும்போது யாரிடமும் சொல்லாமல் போகும் தாளுக்கு ஒரு தேதி வைத்து ஆண்டவனலைத்தான் அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொல்லி வச்சா போச்சு அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொல்லி வச்சா போச்சு ஆகிவிடு மூச்சு பெற்றெடுத்த வயருகுதான் பத்திக்கிட்டு எரியும் பெற்றெடுத்த வயருகுதான் பத்திக்கிட்டு எரியும் பிள்ளை குட்டி இல்லாத எவனுக்கு என்ன புரியும் பிள்ளை குட்டி இல்லாத எவனுக்கு என்ன புரியும் ஆளுக்கு ஒரு தேதி வைத்து ஆண்டவனலைத்தான் ஒரு வாக்கில் இந்த உருவத்தை உள்ள தள்ளியாச்சு. சப்பா சேதுபதி பாண்டிமணி போடுறதெல்லாம் சின்ன ஆளாக பார்த்து போடணும், ஏன் சைஸுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் வயிற்றில் பெருசாக போட்டு வச்சிருக்கிய தாக்கு பிடிக்க முடியுதா? சப்பா இதுக்கே எப்படின்னா காலைல பாண்டிமணியை பிடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 20 பேர் வேணும். நம்மளாம் போய் பிடிச்சா ஒரு கொழுக்குதே அங்கிட்டு போய் விழுந்துருவோம். ஐயோ நல்ல அவன் வரல செண்டாலே பூட்ஸு சுபா எல்லாம் ஆட்டையை போட்டது. சேதுபதி மாண்டு மடிந்தாலும் அவருடைய மகனுக்கு 5வது பிறந்தநாள் விழா ஆலோகலமாக நடந்து வருகிறது வீட்டில். ஆனால் இவர் செத்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. ஆனால் அவங்க கேட்டால் என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒருவேளை இறந்து போயிட்டோம்னு சொன்னோம்னா குடும்பம் தவதாயப்பட்டு போகாதா? கண்டிப்பா. அந்த குடும்பம் அழிஞ்சிராதா? கண்டிப்பா அழிஞ்சு போயிடும். மாடு பிடிக்க போகாதுன்னு சொல்லும் போதே மாடு பிடிக்க வந்து மாடு முட்டி மாண்டு படித்து விட்டார். அதனால அவரை உடலை எங்கேயே அடக்கம் செய்து விட்டு அவருடைய மகனுக்கு 5வது பிறந்தநாள் விழா நடந்திருந்தாலும் அந்த பரிசை கொண்டு போய் கொடுத்து இந்த காசு உனக்கு பரிசு வாங்க பத்தாதுன்னு தாங்கள் அப்பா வெள்ளாடு சென்றிருக்கா என்று தெரிவித்து சேதுபதி எப்படி மாடுபிடி ஆட்டத்திலும் சிறந்த வீரனோ, கோலாட்டத்திலும் ஒயிலாட்டத்திலும் மாடுபிடி ஆட்டத்திலும் சிறந்த வீரனோ, அதுபோல் வெள்ளச்சாமியை சிறந்த ஒயிலாட்டத்தை வீரனாகவும் மாடுபிடி வீரனாகவும் வளர்ப்பது என்னுடைய கடமையாகும். இதை சென்று வளர்த்து வருகிறேன். எப்படி எப்படி அன்பு சார்ந்த பெரியவர்களே, இந்த இடையில தூங்குறவங்க தயவுசெய்து எந்திரிச்சு உட்காருங்க. நாங்கள் உங்கள் ஊருக்காக சிறப்பாக இந்த நாடகத்தை ஓட்டணும் சிறப்பாக வந்திருக்கோம். தயவுசெய்து யூடியூப் சேனல் புகழ்பெற்ற தமிழகம் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் எங்களுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய ஹார்மோனி பாசத்தை என்று மறவாத யூடியூப் சேனல் புகழ்பெற்ற வேங்கை விபிகே கருப்பை அவர்கள் இப்பொழுது வருகின்ற நேரம். தயவுசெய்து அந்த இடையில படுத்திருக்கிறவங்க தயவுசெய்து எந்திரிச்சு உட்காருங்க. தயவுசெய்து ஒரு 10 நிமிஷம் எந்திரிச்சு உட்காருங்க. உங்களுடைய வேண்டுகோளைக்கு இணங்கி கண்டிப்பாக உங்கள் ஊரை தேடி வந்திருக்கோம். சிறப்பாக செய்யணும்னா தயவுசெய்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தயவுசெய்து யாரும் தூங்கக்கூடாது. எந்திரிச்சு உட்காருங்க. பாசத்திற்குரிய ரவி அண்ணன் மற்றும் பாண்டித்துறை
அண்ணன் அவர்கள் பாசத்திற்கு அன்பை என்று மறவாத இரு உள்ளங்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாடக நிலையில் கொண்டு சிறப்பாக வந்திருக்கோம். தயவுசெய்து இந்த இடையில தூங்குறது எந்திரிச்சு உட்காருங்கண்ணே. எத்தனையோ நாடகத்தை பார்த்துருக்கலாம், இருந்த போதிலும் இந்த நாடகமானது சிறப்பான ஒரு நாடகம். இந்த பெரிய அண்ணே, இந்த பச்சை சட்டைக்காரண்ணே ஐயரை கொஞ்ச நேரம் கொஞ்சம் கம்முன்னு இருக்காங்க. தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். அதில் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா. தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா. தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான். கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும். நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. அதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் கூடு. ராம நாடகத்தில் சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் பட்ட துயர் தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது. ராம நாடகத்தில் சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் பட்ட துயர் தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது. அது நாடகமோ இது நாடகமாம். அது நாடகமோ இது நாடகமாம். நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவோ இந்த ராஜபாட்டு ரங்க துரையலை அல்லவோ அம்மம்மா. தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். கையில் வைத்து காத்திருந்தால் காலடி காத்திருக்கும். அவள் கொண்டவரை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கண்ணில் நீர் பிறக நீத என்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் பட்ட துயர் தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீத நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் பட்ட துயர் தம்பி லட்சுமண நெஞ்சில் எழுகிறது. அது பாசமன்றோ இது தேசமன்றோ. அது பாசமன்றோ இது தேசமன்றோ. ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ இந்த ராஜபாட்டு ரங்க துரையலை அல்லவோ அம்மம்மா. தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா. தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார்.